வணக்கம். பூச்சம் சித்த வைத்தியம் பேசுகிறேன். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அறிவை வளர்க்கணும். என் பிள்ளைங்க வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும், பரீட்சையில் ஒன்றாதான் வரணும், சரிங்களா, எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படி சொல்லி அறிவை வளர்த்துட்டு ஆனால் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை சொல்லிக் கொடுக்க நீங்கள் மறந்துடுறீங்க. சரிங்களா, நல்லா கேட்டுங்க. அறிவு எங்கே இருக்குதுங்க? இந்த உடம்புக்குள்ளே இருக்குது. சரிங்களா, இந்த உடம்புல அறிவுன்றது ஒன்று இருக்குது, ஒரு பார்ட்ஸ்ன்னு வச்சுங்க. அப்போ இந்த உடம்பு ஆரோக்கியமாக தான் இந்த அறிவை யூஸ் பண்ண முடியுங்க. இந்த உடம்பு ஆரோக்கியம்னா அந்த அறிவை நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. எவ்வளவுதான் நீங்க அறிவாளியா இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லைன்னா உங்களால் அந்த அறிவை வந்து யூஸ் பண்ண முடியாது. பாருங்க, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, ராஜராஜ சோழர், பாண்டிய மன்னர், அவங்களாம் வந்து இந்த உலகத்தை ஆண்டாங்க. அவங்களாம் வந்து இந்த கம்போடியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா பாலியில் பார்த்தீங்கன்னா பெரிய கோயில் கட்டி இதெல்லாம் நம்ம உலகத்தை ஆண்டாங்க. இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800ஆவது வருஷத்துக்கு திரும்பி போகணும். சரிங்களா, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் எங்கே படித்தாங்கன்னா குருகுலத்தில் படித்தாங்க. சரிங்களா, பள்ளிக்கூடங்க குருகுலத்தில் படித்தாங்க. குருகுலத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? உங்களுக்கு பண்பு சொல்லி கொடுத்தாங்க, தற்காப்பு கலை சொல்லி கொடுத்தாங்க, உங்களை நீங்களே எப்படி வைத்தியம் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க, உங்களை ஒரு வைத்தியம் ஆக்கினாங்க, உங்களுடைய அறிவாளியை ஆக்கினாங்க. சரிங்களா, அங்கே கல்வி இருந்துச்சு. சரிங்களா, பாருங்கள் எவ்வளோ ஒரு குருகுலத்தில் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொல்லி. சரிங்களா, அதையும் தாண்டி சரிங்களா எப்படி நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுத்தாங்க. எது நல்லது எது கெட்டது, இயற்கை சார்ந்த உணவுனா என்ன, இதோட எப்படி இயற்கையோடு நம்ம சேர்ந்து வாழணும். சரிங்களா, இந்த மாதிரி குருகுலத்தில் வந்து எண்ணில் அடங்காத சொல்லி கொடுத்து அதில் படித்து வந்தவங்களாம் இவங்களாம் இன்னைக்கு உலகத்தாண்டா தமிழன்னு சொல்கிறீங்களே, இதில் படித்து வந்தவங்க தான். ஆனால் எப்போ வந்து இந்த வெள்ளைக்காரன் வந்தானோ இதெல்லாம் முடியாது, நீ அறிவை வளர்த்தா சந்தம் பண்ணுறதுக்கு போகலான்னு சொல்லிட்டு சரிங்களா புக்கு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டாங்க. சரிங்களா, ஸ்கூலில் அறிவு வளர்ந்துச்சு. ஆனால் தற்காப்புன்ற ஒரு கலை இருந்துச்சு அவங்களுக்கு. இன்றைக்கி எத்தனை பேர்த்துக்கு உங்களே காப்பாற்றிக்க முடியும்? சரிங்களா, உங்களுக்கு தேக பயிற்சி இருந்துச்சா? சரிங்களா, உங்களை நீங்களே வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வழி வச்சுருக்கிறீங்க நீங்கள்? சரிங்களா, உங்களுக்கு ஒரு வைத்தியம் தெரியுமா? தன்னை தானே குணப்படுத்திக்கக்கூடிய மருத்துவம் தெரியுமா உங்களுக்கு? சரிங்க, அறிவை மட்டும் போய் வளர்த்து கடைசியாக அறிவு வளர்ந்துருச்சு. ஆனால் ஆரோக்கியம் அந்த உடம்புல இல்லை. அந்த உடம்புல ஆரோக்கியம்னு ஒன்று இருந்தால் தாங்க அந்த அறிவு வந்து யூஸ் ஆகும். சரிங்களா, இந்த உடம்பை கெட்டுப்பட்டு அறிவை மட்டும் வளர்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சரிங்க, இயற்கை சார்ந்த உணவை நீங்கள் சாப்பிடுங்க. சரிங்களா, அறிவை வளர்க்குறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆரோக்கியமும் கொஞ்சம் பழகிக்குங்க. தற்காப்புன்ற ஒரு கலை உங்களுக்கு வேண்டும். ஒரு மனிதனுக்கு 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஆரோக்கியமாகனா 3 ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, நல்ல தூக்கம், கரெக்டான நேரம் 7-8 ஹவர் நீங்கள் தூங்கணும். சரிங்களா, கட்டாயமாக இயற்கை சார்ந்த உணவுகளே சாப்பிடணும். சரிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தேக பயிற்சி, உடலில் இருக்கிற நீர். சரிங்களா, அதாவது உங்கள் உடம்புல இருக்கிற வேர்வை. சரிங்களா, உடல் பயிற்சி. சரிங்களா, நல்ல தூக்கம், இயற்கை சார்ந்த உணவு, உடல் பயிற்சி. இது 3ம் கட்டாயமாக நீங்கள் கடைப்பிடிச்சாதாங்க இந்த உடம்பை நீங்கள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இல்லைன்னு வச்சுங்களேன், சாப்பிட்டு சரிங்களா, தேக பயிற்சின்றது ரொம்ப முக்கியம். இந்த உடலை வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி பாருங்கள், இந்த உடம்பு உங்களை வாழ்நாள் ஃபுல்லாகவே கஷ்டப்படுத்தாது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து நேரம் கட்ட நேரத்தில் சாலெல்லாம் சாப்பிட்றீங்க. சரிங்களா, நல்லா தூங்குறீங்க. சரிங்களா, நோய் வந்துட்டா பக்கத்தில் டாக்டர் இருக்கா சொல்லி மெடிக்கல் கார்ட்டை தூக்கிட்டு ஓடிடுறீங்க. சரிங்களா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கார்ட்டு நிறைஞ்சி போய் கிடக்குதுங்க. சரிங்களா, எங்கே பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலில் நோயாளிகள் நிறைஞ்சி போயிருக்கிறாங்க. சரிங்களா, இதை பார்க்க நம்மளுக்கே அருவருப்பாக இருக்குதுங்க. நம்ம எப்படி வாழ்ந்த ஒரு 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 பரம்பரை. சரிங்களா, நம்ம தமிழர்கள் வந்து எப்படி வாழ்ந்த பரம்பரை. சரிங்களா, உலகத்துக்கே முன்னோடியாக இருக்கிற பரம்பரை நம்ம. சரிங்களா, நம்மளே வைத்தியம் பண்ணிக்கலாம். நான் முதல்ல வந்து உணவே மருந்தே உணவுன்னு சொன்ன காலம்லாம் மாறி போச்சு. சரிங்களா, இன்றைக்கி மாறி போய் கேஎஃப்சி, பீஸா, மெக்டோனால் அந்த மாதிரி பல உணவுகளை சாப்பிட்டு நம்ம வீணாக போகிறோங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு ஆசைக்கு எடுத்துக்கணும். அதே நேரத்தில் அதை அதிகமாக போக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பாதிப்புகள் உங்களுக்கு இருக்குது. இயற்கை சார்ந்த உணவையே சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. சரிங்களா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சரிங்களா, ஸோ நன்றி, வணக்கம். பூச்சம் சித்த வைத்தியம் பேசுகிறேன்.